ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு மனுஷன் லைஃப்பில் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிற வீடியோ உங்கள் லைஃப்பை டோட்டலி சேஞ்ச் பண்ணிடும். இது உங்கள் மஃபாரிஸ் சேனல். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வர்க்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வர்க்கம் என்றால் என்னென்னு பார்ப்போம். ஸ்வர்க்கம் என்றால் என்னென்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். ஸ்வர்க்கம் என்ற வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் ஒவ்வொரு கற்பனை வரும். மேகங்களின் மேலே ஒரு அழகான இடம், தங்கம், சுகம், சந்தோஷம் நிறைந்த உலகம். ஆனால் உண்மையில் ஸ்வர்க்கம் என்பது அந்த இடமெல்லாம் அல்ல. ஸ்வர்க்கம் ஒரு மனநிலை, ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸ்வர்க்கம் ஒரு அமைதி, அன்பு, திருப்தி. ஒரு மனுஷன் மனசுக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உணர்ந்தா அந்த நிமிடம்தான் அவனுக்கு சொர்க்கம். மனுஷன் வாழ்க்கையில் எது தேடுறான் தெரியுமா? பணம் கிடைக்கணும், நல்ல வீடு இருக்கணும், நல்ல வாழ்க்கையும் இருக்கணும். ஆனால் இவையெல்லாம் இருந்தாலும் மனசுக்கு அமைதி இல்லை என்றால் அந்த வாழ்க்கை முழுமையடையாது. அதனால் தாங்க மனுஷன் எப்போவும் முழுமையான சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கான். அந்த முழுமையான சந்தோஷத்துக்கு பேர் தான் சொர்க்கம். மதங்கள் சொல்லும் சொர்க்கம். பல மதங்களில் சொர்க்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லவர்கள் சொர்க்கம் அடைவாங்க, தீயவர்கள் துன்பத்தை அனுபவிப்பாங்க. ஆனால் எல்லா மதங்களும் சொல்லும் முக்கிய கருத்து ஒன்று தான். நல்ல மனுஷனாக இரு, பிறருக்கு உதவி செய், அன்போடு வாழ்ந்து காட்டு. அதாவது சொர்க்கம் அடைய வேண்டுமென்றால் முதலில் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். உண்மையான சொர்க்க வாழ்க்கைக்கு உதாரணங்கள் பார்க்கலாமா? ஸ்வர்க்கம் எங்கேயோ தூரத்தில் இல்லை, நம்ம டெய்லி லைஃப்லேயே இருக்குது. உதாரணம் 1, அம்மாவின் அன்பு. நாம் சோர்வாக வீட்டுக்கு வந்தால் அம்மா சாப்பிட்டியா என்று கேட்கும் அந்த ஒரு வார்த்தை, அதுதான் ஸ்வர்க்கம். உதாரணம் 2, குடும்ப அமைதி. ஒரு வீட்டில் சண்டை இல்லாமல் அனைவரும் சிரித்து பேசினா அந்த வீடு ஒரு சின்ன சொர்க்கம் மாதிரி. உதாரணம் 3, உண்மையான நட்பு. ஒரு நண்பன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணால் அந்த உறவு தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சொர்க்கம். குடும்பமே சொர்க்கமா அல்லது நரகமா? ஒரு வீட்டில் 2 விஷயந்தான் அந்த வீட்டை சொர்க்கமா நரகமானு டிசைட் பண்ணுது. அன்பு இருந்தால் அந்த வீடு சொர்க்கம், சண்டை இருந்தால் அந்த வீடு நரகம். பணம் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் அந்த வீடு காலியாக இருக்கும் ஒரு பெட்டி தான். மன அமைதி தான் உண்மையான சொர்க்கம். ஒரு மனுஷன் நினச்சி கொள்ள வேணும், நான் சாந்தமாக இருக்கேனா, சந்தோஷமாக இருக்கேனான்னு. பணம் இருந்தாலும் மனசு அமைதி இல்லை என்றால் அந்த வாழ்க்கை சொர்க்கமே இல்லைங்க. மன அமைதி ஈக்குவல் டு உண்மையான செல்வம். மன அமைதி ஈக்குவல் டு உண்மையான சொர்க்கம். மனுஷனுக்கு ஆசை இருக்கத்தான் வேணும், ஆனால் அதிக ஆசை இருக்கக்கூடாது. இன்னும் வேணும், இன்னும் வேண்டும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது. இப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் சந்தோஷம் எப்போதுமே கிடைக்காது. எளிமையான வாழ்க்கை தான் சுவர்க்கத்துக்கு வழிவகுக்கும். கோபம் உள்ள மனுஷன் உள்ளுக்குள்ளே எப்போதும் எரிஞ்சிக்கிட்டே இருப்பான். பொறாமை உள்ள மனுஷன் எப்போதும் அமைதி இல்லாமல் இருப்பான். இதுவே உள்ளார்ந்த நரகம். இயற்கை என்பது ஒரு சொர்க்கத்தின் பாடமாகும். அன்பான நண்பர்களே, இயற்கை என்பது இறைவன் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு பொருள். உயர்ந்த மலைகள், பசுமையான மரங்கள், குளிர்ந்த காற்று, அழகான கடல் அலைகள், மலைத்துளிகள், இவை அனைத்தும் தான் மனதிற்கு ஒரு விதமான அமைதியை தருகின்றது. நாம் கவலையாக இருக்கும் நேரத்தில் கடற்கரைக்கு சென்று அலைகளை பார்த்தாலோ, மரங்களின் நிழலில் அமைதியாக அமர்ந்திருந்தாலோ மனசில் இருக்கிற சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இயற்கை பேசாது, ஆனால் அது நம்ம மனதோட பேசும். காலை நேரத்தில் பறவைகளின் குரல்களை கேட்பதும், சூரிய உதயத்தை ரசிப்பதும், மலையின் மண் வாசனையை உணர்வதும் நம் மனதிற்கு புத்துணர்ச்சியை தரும். பணத்தால் வாங்க முடியாத மகிழ்ச்சியை இயற்கை இலவசமாக வழங்குகிறது. இன்றைய அவசரமான வாழ்க்கையில் இயற்கையோடு சில நிமிடங்களை செலவிடுவது கூட மன அமைதியை அதிகரிக்கிறது.
அதனால தான் பலர் இயற்கையின் மத்தியில் இருக்கும்போது ஒரு சொர்க்கத்தில் இருப்பது போன்ற உணர்வை பெறுகின்றார்கள். உண்மையில் இயற்கையை ரசிக்க தெரிந்த மனதிற்கு இந்த உலகமே ஒரு சொர்க்கம்தான். கோபமும் பொறாமையும் மனிதனின் மன அமைதியை கெடுக்கும் 2 எதிரிகள். கோபம் வந்தால் நிதானமாக யோசிக்கும் திறன் குறைந்துவிடும். பல நேரங்களின் தவறான வார்த்தைகளையும் முடிவுகளையும் எடுக்க வைக்கிறது. அதேபோல் பொறாமை நம்மிடம் இருப்பதை ரசிக்க விடாமல் மற்றவர்களிடம் இருப்பதையே எண்ண வைக்கிறது. அதனால தான் சந்தோஷம் தொலைந்து போகிறது. மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக அதை ஒரு ஊக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கோபத்தை மன்னிப்பாலும் பொறாமையை நல்ல எண்ணங்களாலும் மாற்றினால் மனம் அமைதியாகும். கோபமும் பொறாமையும் இல்லாத மனமே உண்மையான சொர்க்கம். பிறருக்கு உதவுவது என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல. ஒரு நல்ல வார்த்தையை பேசுதல், துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லுதல், உதவி தேவைப்படும் நேரங்களில் கை கொடுத்து உதவுதல். ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம செய்கிற சிறிய உதவி கூட அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அந்த உதவியால் அவருடைய முகத்தில் வரும் சிரிப்பை பார்க்கும்போது நம் மனதில் ஒரு அளவிட முடியாத மகிழ்ச்சி உருவாகும். நாம் மற்றவர்களை மகிழ்விக்கும் போது நம்முடைய மனமும் மகிழ்ச்சி அடைகிறது. பிறருக்கு உதவி செய்வதால் அன்பு அதிகரிக்கிறது, மனிதநேயம் வளர்கிறது, மன நிம்மதி கிடைக்கிறது. வாழ்க்கையில் நாம் சேர்த்து வைக்கும் செல்வம் ஒரு நாள் மறைந்து போகலாம். ஆனால் நாம் செய்த நன்மைகளும் உதவிகளும் என்றும் மக்கள் மனதில் வாழும். பிறரின் கண்ணீரை துடைக்கும் கை சொர்க்கத்தின் கதவை திறக்கும் கையை போன்றது. பிறருக்கு உதவி செய்து வாழும் வாழ்க்கையே உண்மையான சொர்க்கத்தின் வாழ்க்கையாகும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம சொர்க்கத்தை பற்றி பேசினோம். ஆனால் இந்த பேச்சின் முடிவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புவது ஒன்று தான். ஸ்வர்க்கம் என்பது எங்கேயோ வானத்தில் இருக்கிற ஒரு இடம் மட்டுமல்ல. அது நம்முடைய எண்ணங்களிலேயும் செயல்களிலேயும் அன்பிலேயும் கருணையிலேயும் மன நிம்மதியிலையும் இருக்குது. நம் பெற்றோரை மதிக்கிறது, குடும்பத்தை நேசிக்கிறது, பிறருக்கு உதவி செய்கிறது, பொறாமையும் கோபத்தையும் விட்டு விலகி இருப்பது, இயற்கையை ரசித்து வாழ்கிறது. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை ஸ்வர்க்கமாக மாற்றினோம். இந்த வாழ்க்கை மிகவும் குறுகியது ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது எவ்வளவு பணம் சம்பாதித்தோம் என்று யாரும் நினைவில் வச்சுக்கிருக்க மாட்டாங்க. ஆனால் எத்தனை பேரின் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்தோம், எத்தனை பேருக்கு உதவி செஞ்சோம், எவ்வளவு அன்பை விதைச்சிருக்கோம் என்பதைத்தான் மக்கள் நினைவில் வச்சிருப்பாங்க. எனவே அன்பானவர்களே, சொர்க்கத்தை தேடி எங்கும் அலைய வேண்டாம். உங்கள் இதயத்தை அன்பால் நிரப்புங்க. உங்கள் வாழ்க்கையை நற்செயல்களால் நிரப்புங்க. உங்கள் முகத்தில் புன்னகையையும் உங்கள் மனசில் அமைதியையும் வச்சிருங்க. அப்போது நீங்கள் உணர்வீங்க, சொர்க்கம் எங்கேயும் இல்லை, நாம் வாழும் வாழ்க்கையில் தான்னு. இதோட இன்றைக்குரிய வீடியோ முடிவடையுது. ஸ்வர்க்கம் என்றால் என்னன்னு சொல்லி என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் மாஃபாரிஷ். நன்றி, வணக்கம்.